பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? அப்பா அம்மா, அம்மா அப்பா வீட்டிலே வச்சுக்கின்னு பத்திரமா பார்த்துங்க. சரி, சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாங்களா? இதுக்கு மேலே ஆழ்ந்து சிந்தித்து மாறுவதற்கு முயற்சி எடுங்கள். நான் மாறிவிட்டேன். இந்த பிரபஞ்சகத்திலிருந்து என்னுடைய உடல் உள்வாங்குவதை உங்களுக்கு நான் போதிக்கின்றேன். அதை ஆழ்ந்து சிந்தித்து அது உங்களுக்குள் புரிந்தால் பயணிங்கள், இல்லை என்றால் எது புரிகிறதோ அதுக்குள் பயணிங்கள். ஒரே ஒன்று, பசியை பெருக்கி உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்தும் வாழ்விலை அமைத்துக் கொள்ளுங்கள். பசி பெருகுகிறவர்களும் உடலில் எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்தும். இதுதான் உங்களுக்கு தெரியல. எப்படி பசியை பெருக்குகிற வாழ்வியலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு, கொல்லுபேரனுக்கு முதல் நீங்கள் வாழுங்கள். உங்கள் உடலை வாழ வைங்கள். புரியுதுங்களா? உலகத்தில் யாரும் நடத்தாத தலைப்பு. புரியுதுங்களா? பசி ஒன்றே அனைத்து நோயும் குணப்படுத்தும். புரியுதுங்களா? இதில் பசி என்றால் என்ன, நோய்களை எப்படி குணப்படுத்துகிறது, எது தலைமையாக இருக்கிறது? 4 ஆசிரமங்கள். நகைச்சுவையாக சொல்லுவேன், ஆனால் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஆசிரமத்துக்கு பேர் காரக்குழம்பு ஆசிரமம் 1, சாம்பார் ஆசிரமம் 1, ரசம் ஆசிரமம் 1, மோர் ஆசிரமம். 4 ஆசிரமங்கள் இருக்குது. 4 சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர். இந்த 4ம் ஆசிரமம் இயங்க வேண்டுமென்றால் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த 4 ஆசிரமம் இருந்தால் நீங்கள் உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. இதுக்கு முன்னோடி ஒன்று இருக்குது. அதுதான் உண்மை மார்க்கம். பசி உணவு. புரியுதுங்களா? பசி இருந்தால்தான் இந்த உணவை, இந்த காரக்குழம்பையும் உண்ண முடியும், சாம்பாரையும் உண்ண முடியும், ரசத்தையும் உண்ண முடியும், மோரையும் உண்ண முடியும். பசி இல்லை என்றால் எந்த உணவு இருந்தாலும் உங்களுக்கு பயனளிக்காது. பசி குறைந்து விட்டால் நோய்கள் வந்துவிடும். இதை ஆழ்ந்து சிந்திங்கள். படிப்படியாக இதுக்கு மேல் நடத்துகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.